பகவத் ராமானுஜர் அவதரித்தவர் இன்னென்னத்தலா இந்த 3 விஷயத்தை தான் இப்போ நடக்கவே போகிறார். ஒன்றும் வேதம் எங்கோ சிக்கி கொண்டது, மக்கள் சம்சார கடலில் விழுந்துட்டான்னு கூட தெரியவே இல்லை. அவளுக்கு தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து பகவானுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியங்களே இழந்துட்டோம். இழந்ததெல்லாம் கூட ஆச்சரியம் இல்லை, இழந்துட்டோங்கிற வருத்தமும் படாமல் சந்தோஷமாக இருக்குங்கிறார். 3வது தான் ரொம்ப ஆபத்து. இப்போ ஒன்று நான் தொலைச்சுட்டேன்னு சொன்னால் தொலைச்சிட்டேன்னு கொஞ்சமான உட்காந்து அழணும் இல்லையோ, நான் தொலைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அப்போ திருத்தவே முடியாதுன்னு அர்த்தம். வர இப்போ சம்சாரத்தில் இருக்கமா கடலில் தான் விழுந்திருக்குமானால் பார்த்தா கடல் தெரியாது. ஆனால் இது கடல்ங்கிறத ஆச்சாரியர்கள் ரொம்ப நன்னா விளக்கலாம். நம்ம மறந்துருக்கோம், பகவானை மறந்துட்டோங்கிற எண்ணமும் இல்லை. எதுக்கு படைக்கப்பட்டமோ அந்த கைங்கரியத்தில் ஈடுபடவே இல்லை. இந்த சரீரத்தை பகவான் கொடுத்தது திரும்ப அவருக்கு கைங்கரியம் பண்ணா பரோபகாரத்துக்காக. ஆனால் நமக்கேன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம்னால் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்ங்கிறதே போயிடுத்தோல்லையோ. அப்படி இருந்தோம்னாலே இது சம்சார கடலில் தான் இருக்கிறோம். கடலில் இருக்கமாங்கிறதுக்கு ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலேருந்து பல ஸ்லோகங்கள் இருக்குது. சம்சாரார்ணவம் அக்னானாம் விஷயாக்கிராந்த சேதசாம். சம்சாரத்தில் 2 துன்பங்கள், இது பெரும் கடல். அனந்த கிளேசபாஜனம் சம்சார சாகரம், கோரம் அனந்த கிளேசபாஜனம் தாமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மனிஷினா. முதல் ஸ்லோகம் ஞாபகம் வச்சுங்க. சம்சார சாகரம் கோரம், இது ரொம்ப கோரமான கடல். கோரம் அனந்த கிளேசபாஜனம். இன்னைக்கு நல்லது நடக்கிறாப்புல இருக்கும், தீமை முடிஞ்சிட்டாப்புல இருக்கும், அடுத்தது வந்துடும். அது முடிஞ்சாப்புல இருக்கும், அடுத்தது வந்துடும். அலை ஓஞ்சு சமுத்திர ஸ்நானம் பண்ண முடியுமோ? அதை போல சம்சாரத்தில் துக்க அலை ஓயவே ஓராது. சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம் துவாமேவ சரணம் பிராப்பிய. இதிலேருந்து வெளியில் வருவதற்கு ஒரே வழி உன் திருவடிகளையே சரணமாய், உன் திருவடிகளையே ஓடமாக கப்பலாக பற்றி சம்சாரி வெளியேறுகிறான். ஜிதந்தே ஸ்தோத்திரம் ரிக்வேதத்தினுடைய ஒரு சின்ன துண்டு அது. சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம் துவாமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மனிஷினா. இதே போல ஆளவந்தாருங்கிற யாமுனாச்சாரியர் அவர் ஸ்தோத்திர ரத்னத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்றார். அபராத சஹஸ்ர பாஜனம் பதிதம் பீமபவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபயா கேவலம் ஆத்மசாத்குரு. அபராத சஹஸ்ர பாஜனம் பதிதம். ஒவ்வொரு நாளும் பகவதபச்சாரம், பாகவதாபச்சாரம், அசஹ்யாபச்சாரம், கிருத்திய அகரண அகிருத்திய கரண, நேற்றுக்கு பண்ணது இன்னைக்கு பண்ணது நாளைக்கு பண்ண போகிறது, எண்ணிறந்த அபச்சாரங்கள் பண்ணியிருக்கேன், இனிமேலும் பண்ண போகிறேன். பண்ணியிருக்கேன்னு இதுக்கு சொல்லிட்டு விட்டுருணும். அப்போ எழுந்து போனால் பண்ண மாட்டோமா? அப்போ நேற்று வரைக்கும் பண்ணியிருக்கோம், இப்போவும் பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கும் பண்ணுவோம். இதுதான் அபராத சஹஸ்ர பாஜனம் பதித்தம். இதனால் நான் மேலே பதித்த பாவன சீதாராம்னு சொல்லலையா? பதித்தன்னா விழுந்துட்டவன் அர்த்தம். எங்கே விழுந்துட்டேன்னா ஏதோ மேலோட்டமாக விழுந்தா தேவையில்லை. கோயமுத்தூர் பக்கம் போனீங்கன்னா கிணறுலாம் ஆழமாக இருக்கும், ரொம்ப அவ்வளோ ஜலம் சுலபத்தில் கிடைக்காது. அப்போ ஒரு 600 அடி தோண்டி வச்சுருப்பாள். கணத்தில் ஆறான்னு விழுந்துட்டான்னா விழுந்துட்டீரான்னு கேட்டால் விழுந்துட்டே இருக்கேன்னு ஒன்று, விழுந்துட்டேன்னு பதில் வராது. விழுந்துட்டே இருக்கேன்னா அந்த கணத்துக்கே இந்த பாடுன்னா அப்போ சம்சாரங்கிற கணத்துக்குள்ளே விழுந்துட்டே இருக்கேன். பதித்தம் பீம பவார்ணவோதரே. அர்ணவம் கடல், பவ அர்ணவம், பவான சம்சாரம், பவார்ணவம்னா சம்சார கடல், அர்ணவ உதரே அந்த கடலினுடைய ஆழத்தில் போய் விழுந்துட்டேன். பீமான பயங்கரான்னு அர்த்தம். பீம பவார்ணவோதரே பதித்தம். அதில் ரொம்ப ஆழமாக விழுந்திருக்கேன், இப்போ என்னை மேலே தூக்கணுமே, எப்படி தூக்குறதுன்னு பகவான் கேட்கிறார். அதுக்கு ஒரு தயை ஒன்று தான் வழியே தவிர என்னால் மேலே வர முடியாது. பதித்தம் பீம பவார்ணவோதரே அகதி, எனக்கு வேற கதி இல்லை. சரணாகதம், உன் திருவடிகளையே சரணமாக பத்திருக்கேன். ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு. உன்னுடைய கிருபையாலேயே, வெறும் கிருபையால் அடியேன மேலே தூக்கி பிடிச்சி இழுத்து விடு. வேற எதுவும் எனக்கு தெரியல. ஆழ்வார் பிரார்த்தித்தார், ஞான கைதா காலக்கழிவு செய்யல். ஞானம்ங்கிற கையை போடு, கயத்தை போடு, அதை பிடிச்சின்னு வரேன். ஞானம் இல்லாமையால் தான் கீழே விழுந்து சமப்பட்டு இருக்கேன். அப்போ பகவானே கீழே இறங்கி வரணும், கிடக்கிற நம்ம மேலே ஏற்றி விட்டாகணும். ஒருத்தர் எங்கேயோ புலி துரத்தின்னு வந்தது, தப்பிக்கணுங்கிறதுக்காக வேகமாக ஓடினார். ஒரு பெரிய பாழுங்கிணறு, ஆனால் அது பாழுங்கிணறுன்னு தெரியல. அது மேலே இலை தழையெல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தது. காலை வச்சுட்டார், நரநரான்னு முறிஞ்சு போச்சு, விழ போகிறார். ஓஹோ, புலிவாயிலேருந்து தப்பி கீழே விழுந்துருவோம் போல் இருக்கே, பரவாயில்ல கீழே போனால் புலி வராது அப்படின்னு நினச்சின்னு கீழே போனால் பார்த்தா 100 கருநாக பாம்பு நெளிஞ்சின்றது. ஓ, கீழே வந்தால் மாட்டினுடுவோம் போல் இருக்கு, மேலே வந்தால் புலி நிற்கிறது போல் இருக்கு. நல்ல வேளை ஒரு ஆழம் விழுது பக்கத்தில் விழுந்துங்கின்றது, பிடிச்சுனுட்டார். கீழே போல
அதனால் அவர் தொங்கின்னு இருக்கார். கீழே இருக்கிற பாம்பு தலையெடுத்து காத்துன்னு இருக்கு, வா பார்த்து போனுட்டு. மேலே புலி வந்து நின்றுருக்கு, வராமல் போயிடுவியான்னுட்டு. இந்த 2 பேர் 2 பக்கம் காத்துன்னு இருக்கா. அந்த சமயத்தில் ஒரு பெரிய காட்டு பெரிச்சாளி அது வந்து இவர் பிடிச்சுட்டு இருக்கிற விழுதை மெதுவாக கடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. கடிச்சாச்சு இவ்வளோதான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தான் ஒட்டின்னு இருக்கு. ஒரு கடி விழுந்ததுன்னா இவர் கீழே விழ வேண்டியதான், மேலே ஏறினார்னா புலிகிட்ட சிக்கிக்க வேண்டியதான். இதுக்கு நடுவிலே இந்த பாத்தாளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம், அதில் தேன் கூடு கட்டியிருக்கு, அடை கட்டியிருக்கு. அதுலேருந்து ஒரு தொட்டு ஆரோ தொட்ட உடனே ஒரு சொட்டு தேன் கீழே விழறது. வந்த தேன் தொங்கின்னு இருக்கிறவருடைய நாக்கில் விழுந்தது. அதை நல்லா ருச்சித்து சாப்பிட்டு என்னமா இருக்கு தேன், இது ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டார். இந்த தேன் என்னமா இருக்கு, இன்னொரு பாத்திரம் கிடைச்சா தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லிக்கணும்னால், நாம் சம்சாரத்துக்குள்ள படுற இன்பம் இப்படி தான் இருக்குன்னா. இந்த பக்கமான 1000 பேர் காத்துன்னு இருக்கான், எதிர்த்த பக்கமான 100 பேர் காத்துன்னு இருக்கான். இதுக்கு நடுவில் கல்யாணம், குழந்தை, வாழ்க்கை, வாழறோம், இது அது இத்தனையும் நடந்துட்டு இருக்கேனால் அந்த ஒரு சொட்டு தேனாட்டம் அது. எல்லா பக்கமும் எல்லாரும் கொத்தறதுக்கு காத்துட்டு இருக்கான். அதுக்கு நடுவில் ஏதோ இத்தனை சுகமும் நாம படுறதா நினைச்சிருக்கோம் இல்லையோ. தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாதிக்கும் போது, மாதரார் கயற்கணென்னும் வளையுள்பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே. மாதரார் கழற்கணென்னும் வளையுள்பட்டு, ஒரு வலையில் சிக்கினுட்டோம், புதக்குழியில் சிக்கின்னு இருக்கேன்னா அது வெளியில் வர்றதுக்காக கொஞ்சம் காலை அசைச்சேன்னு வச்சுங்க, ஒரு இழுக்கும். சுழல்ல சிக்கின்னு இருக்கேன்னா நான் வெளியில் வர்றதுக்கு முயற்சித்தேன், இன்னும் இழுக்கும். அப்போ வேற வழியே இல்லை, வெளியில் இருக்கிறவாழைத்தான் நம்பியானோம். நான் எந்த முயற்சி எடுத்தாலும் இன்னும் பிடிச்சி இழுக்கும். அதே போல் இந்த சம்சாரத்தில் கோரமாக விழுந்துட்டேன். இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் ஏதாவது முயற்சி பண்ணேன்னா இன்னும் கீழே போகிறேன். அதனால நான் இப்படியே இருக்கேன் பகவன், நீ தான் மேலேருந்து கயத்தை போட்டு எடுத்தாகணும். அதனுடைய கருணைங்கிற கயலாக இருக்கலாம், ஞானம்ங்கிற கயலாக இருக்கலாம், ஆச்சாரிய உபதேசங்கிற கயலாக இருக்கலாம். எத்தோ வண்ண வைத்து என்னை வெளியில் எடுத்துருன்னு பிரார்த்திக்கிறோம் இல்லையோ. மீண்டும் ஒரு ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம், சம்சாரம்ங்கிறது அவ்வளவு மோசமானது தான். சம்சாரார்ணவம் அக்னானாம் விஷயாக்கிராந்த சேதசாம், சம்சார அர்ணவம் அக்னானாம். ஆழ்வார் ஒரு பாட்டில் சாதிக்கிறார், ஆவாரார் துணையன்னு அலை நீர் கடலில் எழுந்து நாவாய்போல் பிறவிக்கடலுள் நின்று நான் தொடங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினோடும் ஆவாவென்னருள் செய்து அடியேனோடு வானானே. ஆவாரார் துணை, எனக்கு யார் துணையாக போறார் என்று, அலை நீர் கடலுள் அழுந்து நாவாய் போல் பிறவிக்கடலுள் நின்று நான் தொடங்க. இப்போ பேர் கொடுக்காத பாருங்க, பிறவிக்கடல் தான் சம்சாரக்கடல், சம்சாரார்ணவம். எதே போல ஒரு சின்ன படகம், அது கடலில் ஆள் இல்லாமல் சிக்கினுடுத்து, இந்த அலை அப்படி தூக்கி போடுறது, அங்கே ஸ்திரப்படலாங்கிறதுக்குள்ள அந்த அலை இப்படி தூக்கி அடிக்கிறது. அதை போல பிறவி என்னும் மாற்றி மாற்றி நான் தூக்கி அடிக்கப்பட்டு இருக்கேன். இவன் தான் எனக்கு உறவுன்னு நினைக்கிறதுக்குள்ளே அவன் தான் ஏமாற்றி விடுறான். இவன் எனக்கு நண்பன் நினைக்கிறதுக்குள்ளே அவன் என் முதுகிலேயே குத்தி விடுறான். யாரை நம்புறது யாரை விடுறதுன்னு தெரியல. ஆனால் என்னமோ தெரியல பகவன், உங்ககிட்ட மட்டும் இத்தனை நாளும் நம்பிக்கை வரலை. நீ கூடவே இருந்து கை கொடுக்குறேன் கடை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் ஏனோ நம்பிக்கையே வரமாட்டேங்கிறது. இத்தனை நாள் இதில் தூக்கி தூக்கி அடிக்கப்பட்ட அப்புறம் தான் புத்தி வரும்போது இருக்கு. ஆச்சாரியர்கள்லாம் சொல்லி சொல்லி பார்த்தா, நாங்கள் பட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம், நீங்கள் படாமல் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்கிறா குலசேகர ஆழ்வார். திருவித்துவக்கோடுங்கிற மலையாள திவதேசத்துக்கு 10 பாசுரங்கள் பாடினார். அதில் சொல்கிறார், வெங்கட்டின் களிரடத்தாய் வித்துவக்கோட் அம்மானே, எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்லால். எங்கே போய் உய்வருதுன்னு தெரியலையே போன், எங்கும் போய் கரகாணா தெரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே. பெரிய கடல், கப்பல் நிதானமாக போயின்னு இருக்கு. அதனுடைய அந்த பாய்மரக் கப்பல், அதனோட பெரிய கொம்பு வச்சிருக்கு. அதில் ஒரு பறவை ரொம்ப நாளாக பிரயாணம் பண்ணியிருந்தது. அதுக்கு என்ன தோணித்து, நான் ஏன் இந்த கப்பலினுடைய நங்கூரத்தையே பிடிச்சிருக்கணும், இவ்வளவு பறந்து விரிந்த கடலில் எனக்கு ஒரு இடம் இல்லாத போயிடுமான்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பலை விட்டுட்டு பறக்க ஆரம்பிச்சது. வெங்கட்டின் களிரடத்தாய் வித்துவக்கோட் அம்மானே, எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்லால். எங்கும் போய் கரை காணாது. அது எங்கேயோ ஒரு 1000 மைல் சமுத்திரத்தில் நடுவில் இருந்தது கப்பல். இது பறக்க ஆரம்பிச்சதோ இல்லையோ, முதல்ல சிறகில் சக்தி இருக்கும். 10 மைல் பறந்தது, 20 மைல் பறந்தது. மெதுவாக சக்தி குறைய ஆரம்பித்தது, பலகீனமாச்சு. பலகீனமாக இருக்கிறச்சே அதே கடலை பார்த்தா எப்படி தெரியுமா தோணும், பலம் இருக்கிறச்சே பார்த்தா நான் தாண்டுவேன்னு தோணும். பலம் குறைஞ்சப்புறம் பார்த்தா மலைப்பாக இருக்கும், 10 அடி போக முடியாதேன்னு தோணும். தோணி போச்சு. போ இந்த பறவைக்கு இனிமேல் நம்ம பறக்க இடம் இல்லை, கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஆபத்து என்ன தெரியுமோ, அதுக்கு இருக்கிற சக்தியில் தூர 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 பறக்க இப்போ அத்தனை தூரம் திரும்பி போயாகணும் கப்பலை பிடிக்க போனோம் இல்லையோ.
அது பயந்து படுத்துப்போ இப்போ சிறகெல்லாம் வேற மெதுவாக களைப்பாருது, கால் கையை அசைக்கிறதுக்கு முடியல, எப்படியாவது அந்த இடத்த பிடிச்சுனுட்டா தேவையில்லேன்னுட்டு பதறி 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 ஓடி வந்து அந்த கப்பலுடைய விளிம்பில் வந்து விழுந்துதான். அப்போ அந்த பறவைக்கு என்ன பயமாயிடுத்து, இந்த கப்பலை விட்டுட்டு நான் போனேனே, திரும்பி வரச்சே விட்டுட்டு போன நீங்கள் வராதேன்னு கப்பல் சொல்லிடுத்துன்னா அப்போ நான் காலை எங்கே தான் வைப்பேன் என்று பயந்துன்னு திரும்பி வந்துதான். இப்போ குலசேகர ஆழ்வார் சொல்லார், இப்படித்தானா நானும் போனேன், ஒழுங்காக உன் திருவடிகளை பற்றின்னு இருக்கணும், விட்டுட்டு நானாச்சு ராஜாவாச்சு கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் என்ன புறப்பட்டு நான் ஜெயிக்கலாங்கிறதுக்காக போனேன், எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய் மீண்டேயும் திரும்ப உன் திருவடிகளுக்கு தான் வந்து விழுந்தேன், காகாசுரன் சுத்த போலையா. ஏதோ ராமன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டார், த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமே தமேவ சரணங்கதா. ஆனால் அதில் நம்பிக்கை குறையாத இருக்கிற ஒரே ஒரு அம்சம் என்ன தெரியுமோ, திரும்ப வரும்போது அந்த கப்பல் ஏற்றுக்காதுன்னு மட்டும் சொல்லாது. அது வாயேன், இதை போல எத்தனை பேர் போயிட்டு எத்தனை பேர் திரும்பி வந்திருக்கா தெரியுமா, நீ ஒருத்தன் தானா, நல்ல வேளை இப்போவாவது வந்தியே அப்படின்னு தான் அந்த கப்பல் ஏற்றுக்கும். அப்படித்தான் திருவித்துவக்கோட்டம்மானே எங்கும் போய் கரகாணாதிரிகடல் வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனேன்னு குலசேகரர் பாடினார். அந்த பெரிய கடல் சம்சார கடலில் தான் உள்ளோம். இந்த கடல்லேருந்து வெளியில் வரணும்னால் இப்போ வராக பெருமாள்லாம் வரமாட்டார், அவர் கிருத்தயுகத்தில் வந்துட்டு கிளம்பி போயிட்டார். இப்போ இங்கேருந்து நான் வெளியேறி ஆகணும் இல்லையோ, இதற்கு ஒரே வழி பகவானை பற்றுவதை விட பாகவதோத்தமனான ஆச்சாரியனை இப்போது பற்ற வேண்டும். ஏன்னா பகவத் அவதாரங்கள் கலியுகத்தில் இராது, கடைசியில் தான் வரும். கிருத்தயுகம் முழுக்க பண்ணுறார், திரேதாயுகம் முழுக்க பண்ணுறார், துவாபர யுகம் முழுக்க பண்ணுறார், கலியுகத்தில் மட்டும் கடைசின்னு வச்சுடுறார். இப்போ இனிமேல் நம்ம அப்போ இருக்கணும், இந்த கல்கி பகவானை பற்றணும்னு சொன்னால் இன்னும் இத்தனை சுவாமி அதுக்குன்னு எத்தனை தரம் பிறக்கிறது, யாருக்கு இப்போ 4 லட்சம் வருஷம்லாம் ஆயுசு கொடுக்க போகிறது இல்லை, கிடைக்க போகிறது ஒரு 80 பெருக்கி பார்த்துங்க. அப்போனா இத்தனை பிறவி எடுத்தால் தான் கல்கி அவதாரத்தும் போது, அப்போ என்னைக்கோ வர்றவருக்கு காத்துட்டு இருக்க முடியுமா? அவர் வந்த 10 நாளைக்குள்ளே நான் இங்கேயான வெளியூர் போயிருந்தேன்னா அப்போ பற்றவே முடியாது. நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நமக்கு ரொம்ப சாமர்த்தியம் தெரியுமோ, எது நல்ல வாய்ப்பு கிடைக்குமோ அப்போ பார்த்து கதவை பூட்டின்னு வெளியூருக்கு போயிடுவோம். பெருமாள் வந்துட்டு போயிட்டு நான் வந்திருந்தேனேன்னுவர், இனிமேல் கிருத்தயுகத்திலேருந்து ஆரம்பிக்க வேண்டியதான், திரும்ப முதல்லேருந்து எந்த யுகம் போய் நான் என்னைக்கு போய் பட்டுறது இப்போ. அதனால தான் பகவான் தான் இல்லாத காலத்தில் இவன் பற்றுவோம்னுட்டு ஆச்சாரியனாக அவதரிச்சுடுறார். சாட்சான் நாராயணோ தேவா கிருத்வாம் அர்த்தியமயீம் தனும். நேத்தி பார்த்து அதே ஸ்லோகத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக்க வேண்டியதான். மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா. மக்னான் மூழ்கி கிடந்த ஜனங்களை தூக்குகிறார்னால், இப்போ தான் மூழ்கி கிடந்த பூமாதேவியை தூக்கின வராக அவதாரத்தை பார்த்தோம். இப்போ நாம் ஒத்தொத்தரும் மூழ்கி கிடக்கிறோம் இல்லையோ, அதனால தான் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா. சாஸ்திரத்தை கையில் பிடித்த ஆச்சாரியனே நம்மை தூக்கி விடுகிறார்னு ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். வராக பெருமாள் தூக்கினத்துக்கும் ஆச்சாரியன் நம்ம தூக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. சுலபம் சொகுரும் தியக்த்வா துர்லபம் ய உபாசதே லப்தம் தியக்த்வா தனம் மூடः குப்தம் அன்வேஷதி க்ஷிதௌ. இந்த ஸ்லோகம் ஒரு வியாக்கியானத்தினுடைய அரும்பதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சொல்கிறதுன்னா, சுலபம் சொகுரும் தியக்த்வா, நமக்குன்னு ஒரு குரு ஆச்சாரியன் இருக்கார், அவரை விட்டுட்டு துர்லபம் ய உபாசத்தே, யார் ஒருத்தர் துர்லபமான பகவானை தேடி போகிறானோ, என்ன பிரத்யக்ஷமாக இருக்கார் ஆச்சாரியன், பரோட்சமாக சாஸ்திரத்தால் ஸ்தாபிக்க விட வேண்டியவர் இருக்கார் பெருமாள். பார்த்து தெரிஞ்சுக்கலையோ இல்லையோ, ஆச்சாரியனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையோ. அப்போ பிரத்யக்ஷம் சொகுரும் தியக்த்வா, கண்ணுக்கு நேரம் இருக்கிற குருவை விட்டுட்டு சாஸ்திர கம்யமாக இருக்கிற பகவானை போய் பிடிக்கிறானே. எப்படின்னா, கரஸ்த உதகம் தியக்த்வா, கையில் இருக்கிற தண்ணீரை விட்டுட்டு மழை ஜலம் கொட்டு வாங்குறான். கையில் ஜலம் இருக்குது, இது கீழே விட்டுட்டான். அது என்ன, கையில் இருக்கிற ஜலம்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஆகாசத்துலேருந்து மழை மேகம் பொழிந்தா தான் நான் சாப்பிடுவேன்னு பார்த்தால் என்னைக்கு வருமோ அன்றைக்கி தான் வரும். அப்போ கையில் இருக்கும் தண்ணீரை கீழே புகட்டு ஆகாசம் தண்ணீர் கொடுக்கும்னு பார்க்கிறா போலே கண்ணுக்கு நேர இருக்கிற குருவை விட்டு விட்டு எங்கோ இருக்கும் தெய்வத்தை தேடி போகிறானே. ஏன் செல்கிறான்? அவர் தானே இவனுக்கு பக்கத்தில் இவனுக்கு குருவா வந்து அவதரிச்சிருக்கார். ஆஹா, அவரையே தான் பற்ற வேணும்னு சொல்றது. பசு மனுஷா பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக தேனைவதே பிரயாசந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம். பசுவோ மனுஷனோ பக்ஷியோ யாருமே ஒரு ஆச்சாரியன், ஒரு குரு, ஒரு பாகவதனுடைய சம்பந்தத்தால் மோட்சம் போகிறாங்க. இது மாதிரி நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கீள்? பசு மனுஷன் பக்ஷி, மனுஷர்கள்லாம் மோட்சம் போய் பார்த்துருக்கோம். பக்ஷி போயிருக்கேன். ஜட்டாயுவுக்கு ராமன் முக்தி கொடுத்துருக்கார். அதே மாதிரி ஒன்றுமே தெரியாதது யாரோ வேடு வச்சு பெண்ணு, அந்த சபரிக்கு மோட்சம் கொடுத்துருக்கார். சபரி மோட்சம் போயிருக்காளே. கோபிகா ஸ்திரீகள் அத்தனை பேரும் கண்ணனுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்காளே. ஞானமே இல்லாத ஞானசூன்யமாக இருந்த ததிபாண்டன்,
ததிபாண்டனுடைய பாண்டம். கிருஷ்ணாவதார காலத்தே ததிபாண்டன் தயிர் மோரெலாம் விற்கிறவன். விற்று முடிச்சாச்சு. காலிப்பானையை கவுத்து வச்சுன்னு தூங்கிட்டு இருக்கான். கண்ணனை ஒரு கோபிக்கை தேடின்னு வரா, துரத்தின்னு வரா. கண்ணன் வந்து இவரை எழுப்பினார், என்னை இந்த பானைக்குள்ளே மறைச்சி வச்சு காப்பாற்றி விடுனார். சரின்னு பானையை நிமித்தினா கண்ணன் உள்ளே அடைச்சிட்டான். ரொம்ப பெரிய பானை, தாழின்னு அந்த வாய் அகலமாக இருக்கும் பாருங்க, அதை போல் தாழிக்குள்ளே போட்டு மூடி விட்டார். வந்தவ கேட்குறா, கண்ணன் எங்கே, இங்கே வந்தானாங்கிறா. இங்கெல்லாம் இல்லவே இல்லைன்ட்டார். உடனே ஒரு பெண் அதை பார்த்துட்டு சொல்கிறா, நான் இருக்கே, இவனும் மோட்சம் போடுவான் போட்டிருக்கே. இப்போ அவர் உள்ள மாறட்டின்னு இருந்தார். கண்ணன் வெளியில் தட்டுறார், என்னை அவுத்து விடு, அதான் அந்த பெண்ணு போயிட்டாளேன்னு விட்டு, நான் அவனை திறந்து விடுறேன், ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா தான் அவனை அவுத்து விடுவேன்னாரு. ஏது வேணும்னா முக்தி வேணும்னார். சரி பரவாயில்ல, ஏதோ அவுத்து விட்டது கேட்குறார், ஒத்துனுட்டார். எனக்கு மட்டும் போராது, என் பானைக்கு வேணும்னார் அவர். அப்போ தான் கண்ணன் யோசிச்சார், பானைக்கு மோட்சம் கொடுத்து பார்த்ததில்லை, மேலும் இவங்கிட்டயே நாம மாட்டினுட்டு சாதாரணமாக நம்ம தான் எல்லாரையும் கர்மத்தில் சிக்க வச்சுருக்கோம், இவர் நம்மளை பானைக்குள்ளே அடிச்சுட்டு அதுக்கு மோட்சங்களுக்கு கொடுத்துட்டார். பானைக்கு மோட்சம், முக்தி பெற்றதன்னோ தயிர்த்தாழியே, தயிர்த்தாழிக்கு மோட்சம், அந்த தயிர் மோர் விற்கிற ததிபாண்டனுக்கு மோட்சம். புறப்பட்டுடாரோ இல்லையோ? இப்போ கேள்வி பார்த்துங்க, பக்ஷி மோட்சம் போச்சு, அதுக்கு என்ன இருந்தது? ஒன்றும் இல்லை, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எதுவும் இருந்திருக்காது, மோட்சம் படுத்து. பாண்டம் மோட்சம் படுத்து, பானை மோட்சம் போயிருக்கு. அதுவான பறவை அந்த புத்தியான்னு இருந்தது, கைங்கிரமானம் பண்ணித்து. இதுக்கு ஒன்றுமே இருக்காது இல்லையோ, ஆனால் பாண்டத்துக்கு மோட்சம். இதெல்லாம் பார்க்குறச்சே பெருமாள் ஆருக்கும் கொடுக்கும் போல் இருக்குவாருன்னு தோணுமோ இல்லையோ? வாஸ்தவம் தான். ஆனால் அந்த பக்ஷி பண்ண கைங்கரியம் இவ்வளவல்ல, அவ்வளோ உயர்ந்த கைங்கரியம். சீதாதேவியை ரட்சிக்கிறதுக்கு உயிரையே கொடுத்தது இல்லையோ? உயிருக்கு கொடுத்த பக்ஷிக்கு மோட்சம் கொடுக்க மாட்டாரா பெருமாள்? சரி, அப்போ இந்த பானை என்ன பண்ணித்து? பானை உயிரை கொடுக்கல, ஆனால் பரமபக்தனாக இருந்தால் ததிபாண்டனுடைய சொத்தாக இருந்தது இல்லையோ? ஒரு பரமபக்தனுடைய ஆளாக நம்ம இருந்தோம்னால் அவரை பார்த்து பெருமாள் யாருக்கு வேணால் மோட்சம் கொடுத்துருவார், கொடுக்குறார். விபீஷணனோட பெரிய சண்டை, விபீஷணனுக்கு சுக்ரீவன் ஏற்றுக்கவே கூடாதுன்னா ஹனுமார் ஏற்றுக்கணும்னு சொன்னார். 6 மணி 1 மணி பேச்சுவார்த்தை நடந்து தான் ராமன் கடைசியில் ஒத்துக்க வைத்தார். சரி போய் கூட்டின்னு வா விபீஷணனேன்னு சொல்லிட்டார். போகிறான், சுக்ரீவன் போகிறான். அழைச்சின்னு வந்தால் கூட 4 ராட்சசால் வந்தான். விபீஷணன் மட்டும் தனியாக வரலையே, 4 ராட்சசர்களை அழைத்து கொண்டு தான் வந்தான். வந்த உடனே பார்க்குறவா, ஓ இவனை பற்றி தானே இத்தனை நாள் விசாரம் பண்ணோம், அந்த 4 பேர் அவளை பற்றி சரித்திரமெல்லாம் எடுத்துருக்கணுமோ இல்லையோ? எடுத்து இவாளை உள்ள விடலாமா கூடாதான்னு ஒரு 6 மணி பேசியிருக்கணுமோ இல்லையோ? ஒன்றுமே இல்லைன்னா விபீஷணன் ஆமான்னு ஒத்துண்ட உடனே 4 பேரையும் உள்ள அனுப்பிச்சிட்டா. இதிலேருந்து ஒரு பரம பக்தனுடைய நிழல்ல நாம் நின்னால் நம்மளை பற்றி கேள்வி கேட்கப்படுறதில்லை, தானே உள்ள ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். இதனால தான் பாகவதனுடைய நிழல்ல ஒதுங்குன்னுவா. அடிக்கடி ஒருத்தனுடைய நிழல்ல ஒதுங்கி இருக்குங்கிறாள், நமக்கு சட்டுன்னு புரியாது. நான் குண்டா இருக்கேன், அவர் ஒல்லியாக இருக்கார், இவர் நிழலை எப்படி சுவாமி நான் ஒதுங்கிறது? இப்போ சாதாரணமாக ஆச்சாரியர்கள்லாம் ஒல்லியாக இருக்கா, சிஷ்யர்கள்லாம் ரொம்ப பெருமனா நான் புஷ்டியாக இருக்கா வச்சுக்கோங்களேன், அவள்லாம் பெரியவாளாக இருக்கா, ஆச்சாரியன் ஒல்லியாக இருக்கார், அவர் நிழலில் நான் எங்கே ஒதுங்கிறதுன்னா, நிழல்னா அது இல்லை, அபிமானம், ஒரு வாஞ்ச, ஒரு அன்பு. இவன் நம்முடையவன், நாம் பார்த்து மோட்சம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஆச்சாரியன் ஒரு அன்பு வச்சுக்கிறாரோ இல்லையோ? இவன் நம்ம பயல், நம்ம பிள்ளை அப்படிங்கிற அந்த அன்பு இருந்துடுத்துனாலே நமக்கு சட்டுன்னு கிடச்சிடுறது. அது விபீஷணனுக்கு இந்த 4 பேர் இடத்துல இருந்தது. ராமன் விபீஷணனுக்கு கொடுத்த உடனே 4 பேரையும் கூட கூட்டின்னு போயிட்டார். ஆகவே ஒரு பாகவதன் நிழலில் நிற்க வேண்டும். அதே மாதிரி ஒரு விரோதி நிழலில் நிற்கவே கூடாது. அபக்தன் நிழல்னு நின்னால் ராவணனுக்கு எங்கோ போகிறச்சு, ராவணன் அழிச்சிட்டாரோ இல்லை, ராமன் கூட அத்தனை ராட்சசனும் போயிட்டானே. அவள் எல்லாருமா சீதையை தூக்கின்னு வந்தா? ராவணன் தான் சீதையை தூக்கின்னு வந்தவர். அப்போ அவருக்கு மட்டும் தண்டனையில் பின்னாடி எல்லாம் கிடைக்கிறது பாருங்க. இதனால் நம்ம யாருக்கு பின்னாடி நடக்கிறோம்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். விபீஷண நாட்டம் பின்னாடி நின்னா அவன் மாதிரியே நமக்கும் கிடச்சிரும். ராவண நாட்டம் பின்னாடி நின்னா அவன் நாட்டம் நமக்கும் கிடச்சிரும். யார் ஆட்டம் கிடைக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் யார் பின்னாடி நிற்கிறோமோ அவர்களை பொறுத்து தான் பரிசோ தண்டனையோ. அதே போல் ஆச்சாரியனுக்கு பின்னாடி நிற்கிறோம், அதனால் இப்போ லாபம் சொல்ல போகிறார். எப்படியும் ததிபாண்டம் இதுதானே பாண்டம். அப்போ ததிபாண்டம் ரொம்ப வேண்டியவன் கண்ணனுக்கு, பானைக்கு மோட்சம். அதுக்கு கூட ஒரு காரணம் சொல்லிவிடலாம். ஜட்டாயுக்கு மோட்சம், கைங்கரியம் பண்ணார், அதனால மோட்சம். இவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சது புரியுறது. இன்னும் பலருக்கு மோட்சம் கிடைச்சவள்லாம் இருக்கா? இப்போ யாரோ ஒருத்தர் ஏதும் தெரியாத, வாய் பேச முடியாதவர், காது கேளாதவர், அவர் ஒருத்தர் ராமானுஜரிடத்தில் வருகிறார். அடியனுக்கு உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார். அவருக்கு சொன்னால் ஒன்றும் காதில் ஏறாது தெரியல், திரும்ப சொல்லவும் புரியாது தெரியல். ராமானுஜர் அந்தரங்கமாக உள்ளே கூட்டின்னு போகிறார். 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, என்ன நடக்கிறது தெரியல. ஷாவித்வாரம் வழியாக கூரத்தாழ்வான் பார்க்கிறார். அவர் வாய் பேசாதவர் கீழே உட்காண்டிருக்கார். ராமானுஜர் தன் திருவடியை தூக்கி அவர் தலை மேலே வச்சுருக்கார். அவள் 2 பேரும் அப்படியே இருக்கிறத வெளியிலேன்னு பார்த்தவர், இவ்வளவு பெரிய வித்வானாக இருந்து நான் என்ன கண்டேன், ஐயோஹோ இப்படி இருந்திருக்கவே வேண்டாம் போல் இருக்கேன்னு மயக்கமாக விழுந்துட்டார். பக்கத்தில் இருக்கிறவா தண்ணீர் தெளிப்பு எழுப்புறா. ஓ
உமக்கு என்ன வருத்தம்னு கேட்குறா. நான் இவ்வளோ பெரிய சதுசாஸ்திர பண்டிதனாக இருந்து ஒன்றும் சாதிக்கலை, அந்த வாய் பேசாத காது கேளாதவன் இருந்திருந்தா இத்தனை நாழி திருவடி சம்பந்தம் பெற்று மோட்சத்துக்கு போயிருப்பேன். அது கிடைக்காத நான் என்ன பதஞ்சலி பாணினி பேர் வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பெரிய வியாக்கரண வித்வான், நியாயமோ மீமாம்சையோ தர்க்கமோ அவர்கிட்ட பிச்சை. அப்படி இருக்கிறவர் தன்னை பற்றி நொந்துக்கிறார். நான் இப்போ கூரத்தாழ்வானா பிறந்து என்ன சாதிச்சுட்டேன், ராமானுஜர் திருவடி கிடச்சிருந்ததுன்னா இப்போவே மோட்சம் போயிருக்கலாம் என்னால். அப்போ அவர் என்ன பண்ணார், அந்த ஊமை பேச முடியாதவர் என்ன செஞ்சிருக்காருனால் ஆச்சாரியன் தானா ஏத்துண்டாரோ இல்லையோ, நம்ம பிள்ளை நம்ம குழந்தை நாம் பார்த்து கூட்டின்னு போனோம். இந்த அபிமானம் தான் ரொம்ப முக்கியம். பசுவோ மனுஷனோ பக்ஷியோ ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயா தேனைவ தே பிரயாசந்தி. இவனுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் அந்த ஸ்ரீவைஷ்ணவனான ஆச்சாரியனுடைய அருளாலேயே அவன் பெற்று விடுகிறான். அப்போ வராக பெருமாள் பூமாதேவி பிரார்த்தித்தாளா என்னை காப்பாற்றுனுட்டு தானே ஆசைப்பட்டு மேல் விழுந்து ரட்சித்தாரோ இல்லையோ, அதே போல சுவாமி எம்பெருமானார் பூமாதேவி இல்லை, அந்த பூமியில் வாழக்கூடிய நம் போன்றவர்களை தன் திருவடி சம்பந்தத்தாலே மோட்சத்தையே கொடுக்கிறார். அது பரகத ஸ்வீகாரங்கிற முக்கியமான நிஷ்டை. நாம சென்று பற்றுவதை காட்டிலும் அவர் வந்து பற்றி கொண்டார்னா இன்னும் கெட்டியாக நிற்கும். நாம் பெருமாளை தேடின்னு போகிறத விட அவர் நம்மளை தேடின்னு வந்தார்னா எவ்வளோ உயர்ந்தது. பூமாதேவியை பெருமாளே தேடி வந்து ரட்சித்திருக்கார். இன்னொன்று, பூமியில் வாழற நம்ம எப்பவும் இப்போ ஒன்றும் பிரார்த்திக்கவே இல்லையே, ஆனால் தானாக ஆச்சாரியர்களை பிறப்பித்து அந்த ராமானுஜர் மூலம் நம்ம ரட்சித்து கொடுக்கிறார். ஆகவே சம்சாரார்ணவ மக்னா நாம், சம்சாரங்கிற பெருங்கடலிலே விழுந்து நாம் நோவுபட இங்கிருந்து வெளியில் எடுத்துன்னு வர்றதுக்கு தான் ராமானுஜருடைய அவதாரம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ।